ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. உங்கள் பசங்க சரியாக சாப்பிட மாட்றாங்களா? எந்நேரமும் கம்ப்யூட்டர், லேப்டாப், மொபைல் பார்த்து கண் பார்வை குறைபாடுனால அவஸ்தைப்படுறாங்களா? உடல் சோர்வு அதிகமாக இருக்கா அவங்களுக்கு? அப்போனா இதை கொடுத்து பாருங்கள். அவங்களுடைய உடல் சோர்வை நீக்கி உடலுக்கு நல்ல ஒரு தெம்பை கொடுத்து நல்ல சுறுசுறுப்பாக வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க. நல்லா படிக்கவும் செய்வாங்க. கண் பார்வை குறைபாடும் நீங்கிடும். நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. இது சின்ன பசங்க பெரியவங்க அப்படின்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே சாப்பிடலாம். பெரியவங்க சாப்பிடும்போது அஜீரண கோளாறு, மலச்சிக்கல் பிரச்சனை, கை கால் வலி, மூட்டு வலி, உடல் சோர்வு இது எல்லாமே நீங்கிடும். அது மட்டும் இல்லாமல் சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாகும். அவ்வளோ ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நம்ம சமையல் அறையில் இருக்கக்கூடிய ரொம்ப எளிதான பொருள் தான் பயன்படுத்த போகிறேன். சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருஞ்சீரகத்தில் அதிகப்படியான விட்டமின் சி இருக்கு. இது நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்புக்கு நல்லா தூண்டும். இதனால பருவ காலங்களில் ஏற்படக்கூடிய அந்த சளி, இருமல், காய்ச்சல் இது எல்லாமே குணமாகிடும். ஆஸ்துமா இருக்கிறவங்க சோம்பு அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இதில் அதிகப்படியான மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு. இந்த சத்துக்கள் உடல் சோர்வை நீக்கும், நரம்புகளுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், மன அழுத்தத்தை நீக்கும், மூளைச்சோர்வையும் நீக்கும், ஆழ்ந்த உறக்கத்தையும் கொடுக்கும். சோம்பு அஜீரண கோளாறு, மலச்சிக்கல், வாயு தொல்லை இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை உண்டு. பெருஞ்சீரகத்துல உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான எண்ணெய் சத்து இருக்கு. நம்ம உடல்ல உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலை தூய்மையானதாக வைத்துக்கொள்ள உதவுது. உணவு நஞ்சாகி வயிற்று வலியால் அவஸ்தைப்பட்டாலும் பெருஞ்சீரகத்தை சாப்பிடும் போது சட்டுன்னு சரியாகிடும். இதை நிறைய விதத்துல பயன்படுத்தலாம். ஆனா இன்னைக்கு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி எப்படி பயன்படுத்தலாம்னு தான் பார்க்க போறோம். ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் உலர்ந்த உரல்ல சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கற்கண்டு, சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய கற்கண்டு, கட்டி கற்கண்டு, இந்த பெரிய கற்கண்டு இருக்குல்ல அதை பயன்படுத்துங்க. டைமண்ட் கற்கண்டு பயன்படுத்தாதீங்க. இந்த கற்கண்டுல அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் பவுடர் பண்ண முடியலன்னா நீங்கள் அதிகமான அளவுகளில் மிக்சிலையும் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் நேரடியாகவே பசங்களுக்கு அப்படியே கொடுக்கலாம். வாயில் போட்டுட்டு சாப்பிடும்போது நல்ல சுவையாகவே இருக்கும். அதுக்கு அடுத்ததாக தண்ணி குடிச்சிடலாம். அப்படி சாப்பிட முடியாதவங்க ஒரு கிளாஸ் பாலில் கொதிக்க வச்சும் கொடுக்கலாம். இல்லைனா அப்படியே நல்லா சூடாக இருக்கக்கூடிய பால்லையும் சேர்த்துக்கலாம். இது நீங்கள் வடிகட்டிட்டும் குடிக்கலாம். இல்லைனா அப்படியே உங்களால் குடிக்க முடியும்னாலும் குடிக்கலாம், தப்பில்லை. 3 வயசு மேலே இருக்கக்கூடிய பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். எப்போ குடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எப்போ வேணால் குடிக்கலாம். நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி குடிச்சிட்டு படுத்தோன்னா மறுநாள் காலையில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உடல் சோர்வு நீங்கிடும். மலச்சிக்கல் பிரச்சனையே அவங்களுக்கு இருக்காது. வயிறை நல்லா சுத்தம் பண்ணிவிடும். நல்ல பசியும் தூண்டும். அஜீரண கோளாறு, வாயு தொல்லை இதை எல்லாத்தையுமே நீக்கிடும். டெய்லியுமே சாப்பிடும்போது கண் பார்வை குறைபாட்டை நீக்கிடும். சில பேருக்கு தூக்கம் இல்லாமல் அவஸ்தைப்படுவாங்க. நைட்டில் இந்த பாலை குடிச்சிட்டு படுத்து பாருங்க, நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கத்தையும் கொடுக்கும். சில பேர் கை கால் வலி, மூட்டு வலி பிரச்சனையால அவஸ்தைப்படுவாங்க. இந்த பால் குடிக்கும் போது அவங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனைகளை நீக்கிடும். தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இதை சாப்பிடும்போது நல்ல தாய்ப்பால் சுரக்கவும் உதவியா இருக்கும். இதுல அதிகப்படியான பொட்டாசியம் சத்து இருக்கு. ரத்த ஓட்டத்தை நல்ல சீரா வச்சுக்கும். வாய் துர்நாற்றத்தை நீக்கும். சில பேர் பேசினாலே, மூச்சு விட்டாலே துர்நாற்றம் வரும். அவங்கெல்லாம் பெருஞ்சீரகத்தை அடிக்கடி சாப்பிடும்போது அந்த வாய் துர்நாற்றத்தையும் நீக்கிடும். இந்த அளவுக்கு எளிதா நம்ம சமையலறையில் இருக்கக்கூடிய பெருஞ்சீரகத்தை பயன்படுத்தி ஒரு அருமையான மருத்துவ குறிப்பை பார்த்தோம். கண்டிப்பா நீங்களும் உங்க பசங்க மற்றும் பெரியவங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.